ஓகே, பிஃபோர் நம்ம வந்து கம்பெனி ஷாங்கிங் பத்தி நம்ம வந்து ஃபர்தர்மோர் மார்க்கெட்டிங் பிளான் அதோட கான்செப்ட் பேசுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்து காமர்ஸ்னு எல்லாத்துக்கும் தெரியும், ரைட்டுங்களா? காமர்ஸ்னா என்னதுங்க? ஒரு பொருள் வந்து ஆன்லைன் மூலமா வாங்குவோம், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் மூலமா நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மெர்ச்சன்டைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து காமர்ஸ், ரைட்டுங்களா? இப்போ ஒரு உதாரணம் வந்து லசாடாவோ ஷாப்பிஃபையோ. ஸோ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கினா நம்ம ஆன்லைன் மூலியமா லசாடாவிலையோ இல்லை ஷாப்பிஃபைலோ நம்ம பொருள் வாங்குவோம். ஒரு பொருள் நம்ம வந்து ஒரு ஆன்லைன் பிசினஸ் நம்ம செய்யறோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு வேண்டும். நம்ம ஆன்லைன்ல நம்ம செய்யறதுனால சோஷியல் மீடியா நம்ம பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல, சரிங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தனால நம்ம வந்து ஷாப்பிஃபைலையோ இல்ல மூடா.comோ நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி உள்ள கான்செப்ட் பிசினஸ் தான் இந்த ஷாங்கிங் கம்பெனி வந்து உருவாக்கி விட்டுருக்காங்க. இப்ப வெரி நியூ, ஜஸ்ட் கோயிங் டு பி 2 months only. Company is very baby under this platform, eDaga, under e-commerce. ஓகேங்களா? ஓகே, இந்த கம்பெனி பேரு நீங்க கேட்டுட்டீங்கன்னா என்ன கம்பெனி பேருங்கன்னா ஷாங்கிங் மேனேஜ்மெண்ட் சென்டர். ஓகே, பிஃபோர் ப்ரீவியஸ்லி வந்து இந்த கம்பெனி வந்து ஃபியூ ஹோல்சேலர் அண்ட் சப்ளைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணம் வந்து புத்தாக்ஸ் ப்ராடக்ட் சந்தேகான் அண்ட் they supplying makanan, all these things, kesehatan. Even they having a own printing company. On top of that அவங்க வந்து சொந்த டூரிசம் கம்பெனி வச்சிருக்காங்க அவங்க வந்து. Plus they of course they are doing a foundation of catering, and finally now only they come out with new concept and mechanism under e-commerce platform. ஓகே, இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா ஜாலான் பர்ச்சாம் தமான் தேசா கெஞ்சானா ஈப்போ பேரா. ஸோ அங்க உள்ள சுற்றி வட்டாரத்துல இருக்கிறவங்க மெம்பர் யாரும் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் இந்த கம்பெனியை. ஹெம்பேங்க் மேல செகண்ட் ஃப்ளோர்ல 3 யூனிட் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ஆப்ரேஷன் ஆஃபீஸ் வந்து HQ வந்து அங்கதான் இருக்கு. ஓகே ஓகே, இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் இந்த பிசினஸ் பிளாட்ஃபார்மே உருவாக்கி விட்டது யாருங்கன்னா டத்தோ ஸ்ரீ டாக்டர் எரிக் சின். அவர் தான் வந்து இந்த பிளாட்ஃபார்மே அறிமுகப்படுத்துறாரு. ஓகேங்களா? இந்த கம்பெனி வந்து ஜூன் 2020 லாஸ்ட் இயர் தான் இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி இருக்கிறதுனால இவங்க வந்து அஃப்கோர்ஸ் they are doing a supplies and wholesaler. இதோட CEO கம்பெனி யாருக்கு பார்த்துட்டீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ் மார்க். ஓகே, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு சூழ்நிலைமைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இன்கம் வேணும். ஸோ அந்த இன்கம் ஒரு பெசிஃபா இருந்தா எப்படின்னா நம்மளுக்கு வந்து 100% வீட்லயே இருந்துகிட்டு ஒரு இன்கம் இப்போ உள்ள ஒரு சூழ்நிலைமைக்கு நம்மளோட SOP நீங்க கேட்டீங்கன்னா சொல்ல தேவையில்ல. ரொம்ப டைம் டு டைம் ரொம்ப ஒரு ஹார்ட்ஷிப்ல போயிட்டு இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஒரு இன்கம், ஒரு ஃபிளெக்சிபிள் டைம், நம்ம போடுற ஒரு இன்கம்ல வந்து நம்ம போடுற ஒரு பிசினஸ்ல அதுல வந்து ஒரு மினிமம் மாடல் அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வர வருமானத்துல ஒரு ஷாப்பிங். ஸோ அந்த மாதிரி ஒரு பிசினஸ் என்ன மாதிரி பிசினஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த பிளாட்ஃபார்ம். இந்த காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அண்டர் ஷாங்கிங்கோட கம்பெனியில் தான். இதுதான் இந்த கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ் அண்ட் மிஷன்ஸ்ல. ஓகே, அதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் மைண்ட் கொஞ்சம் கிளியர் ஆக்கிக்கிங்க. இந்த கம்பெனி இஸ் நாட் MLM கம்பெனி. பிகாஸ் இது என்னன்னா இது MLM கான்செப்டே இல்லை. இது பிளாக் செயின் என்ன சொல்லுவாங்க மெயின்டெனன்ஸ்ல பண்ணுவாங்க. MLM பிசினஸ் செய்யறவங்க கண்டிப்பா உங்களுக்கு அனுபவம் இருக்கும். இது MLM அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது எதுவுமே இல்லை. இது முழுக்க சிங்கிள் லெவல் கமிஷன் கம்பெனி. ஓகேங்களா? ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோமா அவங்க மூலியமா நம்மளுக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கிது, சிங்கிள் லெவல் கமிஷன். தட்ஸ் ஹவ் த கான்செப்ட் கம்பெனி வந்து உருவாக்கி விட்டுருக்காங்க. ஓகே ஓகே, இந்த கம்பெனி என்ன பிசினஸ் வந்து இவங்க வந்து என்ன கான்செப்ட் இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இவங்க வந்து 50% டிஸ்கவுண்ட் எல்லா மெம்பருக்கும் தோஸ் ஹூ ஆர் ரெஜிஸ்டர் அண்டர் ஷாங்கிங் பிளாட்ஃபார்ம்ல காமர்ஸ் மூலியமா இவங்க ரெஜிஸ்டர் பண்றவங்க எல்லாத்துக்கும் 50% டிஸ்கவுண்ட் ப்ராடக்ட். ஸோ ஆன் டாப் ஆஃப் தட் அவங்களுக்கு வந்து ஒரு வவுச்சரும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட கான்செப்ட் அண்ட் மெக்கானிசம் பிளாட்ஃபார்ம் ஷாப்பிங் டிஸ்கவுண்ட் கான்செப்ட் அவங்க உருவாக்கி விட்டது. யாரு வேணா ஜாயின் பண்ணலாம் இதுல வந்து. ஓகே, அதுல வந்து நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா 2 விதமான கான்செப்ட் இருக்கு மெம்பர்ஷிப். ஒரு மெம்பர்ஷிப் கேட்டுக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ மெம்பர்ஷிப், another one VIP. Let's we talk about the free membership first. ஓகே, ஒரு யாரு நீங்க அறிமுகப்படுத்துறீங்க இந்த பிசினஸ்க்கோ இல்ல இந்த ஷாப்பிங் கான்செப்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறீங்களோ
அவங்க வந்து நீங்க முதல் ஃப்ரீ மெம்பர்ஷிப்ல வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஒரு ஆளு நம்ம ஃப்ரீ மெம்பர்ஷிப் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வரதுனால அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்கலி கம்பெனி கிவிங் அ வெல்கம் போனஸ் பேஸ் ஆன் $88. அது ஈக்குவல்ஸ் டு 360 worth of 720 ringgit ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அதோட பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஷாங்கைங்கோட பிளாட்ஃபார்ம் www.shangeng88.com. இது மெம்பர் யாரெல்லாம் ஃப்ரீ மெம்பர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களோ ஆட்டோமேட்டிக்கலா இந்த மெம்பர் இந்த வெப்சைட் மூலமா நீங்க போயிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா கிளிக் பண்ணிட்டு மெம்பர் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதுல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அந்த 360 ரிங்கே பேஸ் பண்ணி அவங்க பொருள் வாங்கலாம். ஒரு உதாரணம், அந்த இடத்துல வந்து அந்த மெம்பர் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு 50 ப்ராடக்ட் இருக்கு. ஓகேங்களா? அந்த 50 ப்ராடக்ட் வந்து ஸோ 50% டிஸ்கவுண்ட் பேஸ் ஆன் 360 ரிங்கே நம்ம அக்கௌண்ட்ல இருக்கு. நம்மளுக்கு ஒரு லாகின் சிஸ்டம் கொடுத்துருவாங்க கம்பெனி. எவ்ரி மெம்பர்ஷிப்க்கு ஒரு லாகின் சிஸ்டம் இருக்கு. அப்ப அந்த லாகின் சிஸ்டம்ல வாலெட்ல வந்து உங்களோட காசு 360 அங்க இருக்கும். ஈக்குவல்ஸ் டு $88. அப்ப என்ன நடக்குதுங்கன்னா அங்கிட்டு வந்து நீங்க வந்து ஒரு பொருள் 50 பொருள் பார்க்கும்போது 50% டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த பொருள் வரும்போது 25 நம்ம வில் பே another 50% 360 இருந்து மைனஸ் ஆஃப் பண்ணிக்கிறாங்க until this 360 finish. ஸோ இது முடிஞ்சிருச்சு. நீங்க கேள்வி கேட்கலாம், இது முடிஞ்சிச்சுன்னா எப்படி பிரதர்? முடிஞ்சிருச்சுன்னா தட்ஸ் இட்ல. ஸோ அதனாலதான் கம்பெனி என்னது பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டு இருக்காங்க. என்னது மெம்பர்ஷிப் என்னங்கன்னா இது ஃப்ரீ மெம்பர்ஷிப். யாரெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்ல பிசினஸ் செய்ய போறாங்க அது ஒரு ஃபார்முலேஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எவ்ரிபடி நீட் த மணி. ஆமாங்களா? எவ்ரிபடி நீட் மணி. ஸோ அது என்ன மாதிரி டைப் ஆஃப் கான்செப்ட் ஈஸியா இருந்துச்சுன்னா நம்மளால வந்து இந்த பிசினஸ் செய்ய முடியும். ஓகே, லெட்ஸ் டாக் ஃபார் விஐபி மெம்பர். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து விஐபி மெம்பரா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா you only will be come out of 50 ringgit equals to 12 USD. ஓகேங்களா? ஒன் டைம் அண்ட் லைஃப் டைம் தான் நீங்க கட்டுவீங்க காசு. அதுக்கு மேல நீங்க எந்த காசு வெளியாக்க போறது இல்லை. இந்த 50 நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க 50 ringgit கட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா you are entitled for VIP member அந்த பிளாட்ஃபார்ம்ல. ஸோ சொன்னீங்களா ஒரு ஃப்ரீ மெம்பர்ஷிப் அண்ட் விஐபி மெம்பர்ஷிப். ஃப்ரீ மெம்பர்ஷிப் வந்து அதோட பெனிஃபிட் ஒரு இவ்வளவுதான் இருக்கும். ஆனா விஐபி மெம்பர்ஷிப் வந்து எக்ஸ்க்ளூசிவ் நிறைய சலுகைகள் இருக்கு. ஓகே, அந்த டிஃபரன்ஸ் பத்தி காட்டுறேன் பாருங்க. ஓகே, லெட்ஸ் டாக் அபௌட் தி வாட்ஸ் பெர்பெசர் அந்தரா அலி அண்ட் ஆல்சோ ஃப்ரீ மெம்பர்ஷிப். ஃப்ரீ மெம்பர்ஷிப்ல பாத்துட்டீங்கன்னா the same what I said, you will be entitled e-shopping for 360 ringgit. Am I right? Second, so எந்த பொருள் நீங்க வாங்கினாலும் 50% டிஸ்கவுண்ட் பண்ணி the another 50% we need to be come on. I'm talking about free membership, but we need to be come on. And also the 360 ringgit வந்து only can do the shopping அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல ஒன்லி தான் நீங்க வந்து you can buy over. You see, அவங்களோட பிளாட்ஃபார்ம் தான் இது வந்து cannot be withdrawal whatever because அது கம்பெனி கொடுத்துருக்கு 360 because அவங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து மெர்ச்சன்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 20,000 மெர்ச்சன்ட் அவங்க டைட் அப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3,000 மெம்பர் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ அவங்களோட மெயின் கான்செப்டே அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து நிறைய பேர் மெம்பர் வேணும். ஸோ இப்போ இந்த பிசினஸ் கான்செப்டும் மெம்பர் வி டூவிங் எ ரெஃபரன்ஸ். நம்ம ஆல் செக்டர் பிசினஸோ இல்ல நெட்வொர்க்கிங்ல அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. இது வந்து வி ஆர் கிவிங் எ ரெஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் ரெஃபரன்ஸ். ஆஃப்கோர்ஸ் எவ்ரிபடி கெயின் த இன்கம். எவ்ரி ஈச் பீப்புள் யார் யார் ஜாயின் பண்றவங்க எல்லாமே எவ்ரிபடி கெயின் த இன்கம் பேஸ்ட் ஆன் ரெஃபரன்ஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃப்ரீ மெம்பர்ஷிப் வந்து இந்த 360 வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒண்டிதான் பொருள் வாங்க முடியும். அது என்னென்ன பொருள் இருக்கோ அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கலாம். பட் அஃப்கோர்ஸ் ஒன்னு அப்டேட் ஓடிட்டு இருக்கு மெம்பர்ஷிப் மால் அண்ட் ஆல்சோ விஐபிக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு விஐபியோட மால் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்கிரேட்டிங் ஓடிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து ஷார்ட் வைல வந்து அதோட கான்செப்ட் அது விஐபி மாலோட வந்து வில் பி அப்கிரேட்டிங்ல அவர் சொல்லிட்டு இருந்தாரு நம்ம கிட்ட. வி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த விஐபி மாலோட to be upgrading. ஓகேங்களா? ஓகே, let's talk about the final one, free membership. Anya barang di bagian mall member saja can buy the product. ஓகேங்களா? for free membership. Okay, once I'm free membership அவங்க immediate okay நல்லா இருக்குங்களா கான்செப்ட், I immediately pay 50 ringgit. Very good. Same thing அவங்களுக்கும் 360 under e-shop மூலமா அவங்களுக்கு 360 கிடைக்கும். Same time of course they also enjoying 50% of discount all the product in VIP mall ல மெம்பரா இருக்குல்ல அவங்களுக்கு 50% பேஸ் பண்ணி அவங்களுக்கும்
ப்ராடக்ட்ல வந்து they are enjoying about paying about 50% discount and also they come on another 50%. Okay. Another part of benefit வந்து VIP mall என்ன இருக்குன்னா for VIP members வந்து they can go both malls. Via free membership only can entitle for free membership. மாலுக்கு ஒண்டி தான் அவங்க போக முடியும், விஐபிக்கு அவங்க போக முடியாது. ஓ விஐபி மெம்பருக்கு வந்து அஃப்கோர்ஸ் தே கேன் கோ போத் மால்ஸ்ல. ஓகேங்களா? இதுல ஆக ஒரு எக்ஸ்ட்ரா குட் பெனிஃபிட் என்ன கேட்டீங்கன்னா, அப்பான் டு விஐபி மால் வந்து நீங்க பிசினஸ்க்காக நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. அப்பான் டு உங்களோட விஐபி எப்ப எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் அதிகமா ஆகுதோ உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்க 50% to 100%ல நீங்க உங்க சொந்த உங்களோட வாலெட்ல இருந்து நீங்க வெளியாக்காம இந்த பாயிண்ட் மூலியமாவே நீங்க அந்த பொருள் வாங்கலாம். தி சேம் டைம் யூ ஜெனரேட் யுவர் ஓன் இன்கம் அட் கேஷ். ஓகேங்களா? உங்களோட கேஷ் மணி வந்து ஃப்ளோ ஆகும். அதே டைம்ல உங்களுக்கு வந்து உங்களோட ஷாப்பிங் பாயிண்டோட விஐபியோ அதிகமாகிறதுனால நீங்க 50 to 100% நீங்க ஒரு பொருள் வாங்கலாம். ஓ விஐபி மால் உதாரணம் நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இதுல வந்து விஐபி மாலோட ப்ராடக்ட் இருக்கு, நார்மல் மெம்பரோட ப்ராடக்ட் இருக்கு. ஒரு உதாரணம், ஓகே, இதை நீங்க கீழே பாத்துட்டீங்களா 130 ரிங்கெட். ஓகேங்களா? 130 ரிங்கெட் நீங்க ஒரு ஃப்ரீ மெம்பர்ஷிப் மாலுக்கு நீங்க போனீங்கன்னா ஓகே அமௌண்ட் வந்து இது காட்டும். 50% டிஸ்கவுண்ட் பண்ணி அங்க ரெடியா இருக்கும் ஃபார் ஃப்ரீ மெம்பர்ஷிப் மாலுக்கு சொல்றேன் நானு. அப்போ வந்து 65 வெள்ளின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து 50% டிஸ்கவுண்ட்ல வந்து பேஸ் ஆன் 130ல வந்து மைனஸ் ஆஃப் இருக்கும். another 65 we need to become on. லைக் சே இந்த பொருள் வாங்குறீங்க, இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. நீங்க அந்த மாலுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி மெம்பர் கேன் பி விசிட்டிங் ஆல் த ப்ராடக்ட் அண்ட் கேன் வியூ த திங், ரைட்? ஸோ அப்போ என்ன நினைக்கிறேன், இந்த பேலன்ஸ் another 65 we need to become on. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப். அப்போ ஒரு விஐபி மெம்பரா நம்ம ஆயிட்டுமா, ஒரு உதாரணம் போனோ இல்லை இந்த மாதிரி பொருளோ அதே கான்செப்ட் தான் 164 they having a discount of 50%. this tunai right, இந்த 82 ringgit வந்து நம்மளோட இந்த 360 இருந்து மைனஸ் ஆஃப் பண்ணிக்குவாங்க. சேம் கோஸ் டு விஐபி மெம்பர் ஆல்சோ. அந்த 360 இல்ல எந்தெந்த பொருள் நீங்க வாங்கும்போது மைனஸ் ஆஃப் பண்ணிட்டு until finish of the 360. சேம் கோஸ் டு விஐபி மாலுக்கும் அதே மாதிரி அந்த பொருள் வந்து 82 ringgit உள்ளது மைனஸ் ஆஃப் பை 360. ஸோ இந்த டூனா இருக்குங்களா, இந்த 82 நம்மளுக்கு போதுமான பாயிண்ட் இருந்தாலே நம்மளுக்கு we no need to come out the money. the point நம்மகிட்ட இருக்கிறது வந்து automatically will be paying off of the balance money. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணுது. ஸோ அப்போ யார் யாருன்னா அவுட் சைடர்ஸ்லாம் முடியாது. யாரு ஷாங்கிங் மெம்பரா இருக்கிறவங்க எல்லாமே they can go to the Shanging website and purchase the product according to the VIP mall and free membership. சரிங்களா? ஓகே, இதுல என்ன ஒரு பெஸ்ட் பார்ட், another பார்ட்னா இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விஐபி மெம்பர்ஸ். 50 வெள்ளி கட்டி ஜாயின் பண்ணிட்டாங்க பிசினஸ்ல. ஓகே, வேற என்னென்ன சலுகை இருக்கு? ஈவன் யூ கேன் பே யோர் பில், எனி பில்ஸ் கேன் பி டிஎன்பி, தண்ணி பில், இந்த மாதிரி நிறைய பில்ஸ் இருக்குங்களா நீங்க கட்டலாம். ஸோ அது எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஓகே, another one more actual case scenario. 24 of May இந்த வருஷம் தான் ஒரு மேடம் லீ ஃப்ரம் கிளைங் ஹேப்பன் டு பி பே அவங்களோட பில்லை 158 வெள்ளி 50% டிஸ்கவுண்ட்ல. எப்படிங்க பிரதர்? ஷங்கிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஈவன் லசாரில, ஷாப்பிஃபை, டிஎன்பின்னு 50% யாரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அந்த கேள்வி இருக்கும். ஓகே, இது எப்படி வேலை செய்யுதுன்னா, இது வந்து அவுட் ஆஃப் பிளாட்ஃபார்ம், அவுட் ஆஃப் நம்மளோட மெர்ச்சன்ட்ல இருந்து இது நம்மளோட பில்லு. ஸோ நம்மளோட பில் சொல்லும் போது நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்ம கஸ்டமர் சர்வீஸ், ஷங்கிங் கஸ்டமர் சர்வீஸை நீங்க அனுப்பி விட்டோன்னே போதுமான அமௌண்ட், லெட்ஸ் இது 158 இல்லைன்னா உங்க பில்லு ஒரு உதாரணம் ஒரு 100 ringgit வச்சுக்கோம். ஸோ 100 ringgitக்கு தகுந்த மாதிரி உங்க பாயிண்ட் வந்து போதுமான இருந்துச்சுன்னா இந்த ஃபுல் 100 ringgit அது பில் கம்பெனி கட்டிடும். இல்ல அதுல ஒரு 50 ringgit இருந்துச்சுன்னா 50 ringgit உள்ள பாயிண்ட் மைனஸ் ஆஃப் பண்ணி you have to come another 50 ringgit. So that means of course you are paying 50%, right? ரைட்டுங்களா? ஸோ இப்படிதான் ஈவன் இப்ப நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க, பில்லை வந்து ஃபுல்லாவே 100% கட்டிடுறாங்க வித்வுட் கமாண்ட் யோர் ஓன் சிங்கிள் மணி. பிகாஸ் உங்களுக்கு போதுமான பாயிண்ட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு போதுமான பாயிண்ட்ஸ் இருக்கனால யூ கேன் பே ஆல் யோர் பில். தட்ஸ் வெரி வெரி குட். ஒரு மாசம் பில்லுன்றது வந்து நம்மளுக்கு போதுமான ஒரு மாசம் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே நம்மளுக்கு என்னென்ன பில்ஸ் இருக்கோ இந்த பாயிண்ட்ஸ் மூலியமாவே we can settle off all the bills, right? Okay, same goes to e-voucher. e-voucher எல்லாத்துக்கும் தெரியும். e-voucher என்ன, e-voucher கார்டு இருக்கு பெட்ரோனாஸ்ல, ஷெல்ல, இந்த மாதிரி மொபைல் எல்லாமே இருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து அந்த விஐபி மால்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி e-voucher 50 ringgit 100 ringgit worth of கன்சியூம் பண்றதுக்கு பெட்ரோலுக்கு இந்த மாதிரி வவுச்சர் இருக்கும். அதுல 50% டிஸ்கவுண்ட் இருக்கும்.
ஸோ பேஸ் ஆன் தட் 50% டிஸ்கவுண்ட் சொன்னா போதுமான உங்களுக்கு பாயிண்ட் இருந்தாலே நீங்க ஆட்டோமேட்டிக்லி யூ கோயிங் டு பி பை 50 ringgit worth of voucher பெட்ரோல் ஊத்துறதுக்கு நீங்க 25 கொடுத்தா வாங்குவீங்க. இஸ் இட் வெதர் யூ கோயிங் டு கம் ஆன் யோர் மணி உங்களுக்கு போதுமான பாயிண்ட் இருந்தாலே அந்த 25 கட்டிட்டு அந்த 50 ஊத்துற எண்ணெய்க்கு வந்து நீங்க அந்த வவுச்சர் வாங்குவீங்க. தென் யூ கேன் என்ஜாய் கெட் த வவுச்சர் ரிஃபில் த பெட்ரோனாஸ் எனி பெட்ரோனாஸ்ல. அப்ப நீங்க 25 வாங்கி நீங்க 50 எண்ணெய் ஊத்துறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சலுகைலாம் வந்து கம்பெனி நிறைய டைடா பண்ணிருக்காங்க. நாட் ஓன்லி பெட்ரோல் கார், சோ மெனி திங்ஸ். இந்த கேஎஃப்சியோட ஸோ பீஸாவோட இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வவுச்சர்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து விஐபி மால் இப்போ அப்கிரேடிங் மோடி இருக்கிறதுனால லேட்டர் அவங்க லான்ச் பண்ண கையோட ஓப்பன் பண்ண கூட தென் ஆல் தி விஐபி மெம்பர்ஸ் வந்து கேன் என்ஜாய் சீயிங் த ப்ராடக்ட்ஸ். ஓகே ஓகே கம்பெனியோட கான்செப்ட் நீங்க என்ன கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள் கான்செப்ட். அவங்க வந்து கம்பெனிக்கு வந்து மெம்பர் தேவைப்படுது. மெம்பர் தேவைப்படுறதுனால நீங்க ஒரு மெம்பரா விஐபி 1 வந்தனால ஸோ கம்பெனி உங்களுக்கு யாரெல்லாம் நீங்க கம்பெனிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறீங்களோ ஒவ்வொரு ஆளு நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து கமிஷன் இருக்கு. ஓகே ஒரு உதாரணம், நீங்க ஒரு விஐபி 1 ஆயிட்டீங்க. ஒரு விஐபி வந்து நீங்க மிஸ்டர் ஆண்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறீங்க. மிஸ்டர் ஆண்டி மூலியமா உங்களுக்கு கிடைக்க போற கமிஷன் வந்து 40 ringgit. ஓகேங்களா, 40 ringgit உங்களுக்கு கிடைக்குது. அந்த அவுட் ஆஃப் 40 ringgitல வந்து 28 வெள்ளின்றது வந்து உங்களோட கேஷ் பாயிண்ட், மீன்ஸ் உங்களோட ஏர்னிங் கேஷ் மணி. ஓகேங்களா, 12 ringgit மலேசியா ringgit வந்து இக்வல்ஸ் டு $3 வந்து உங்களோட ஷாப்பிங். ஸோ இந்த ஷாப்பிங் தான் எப்போதுமே வந்து நம்மளுக்கு அக்யூமுலேஷன் ஆகும். அது எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்க ஷாப்பிங் பண்றதுக்கு இந்த கேஷ் பாயிண்ட்ன்றது வந்து உங்களோட கேஷ். எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்க அது கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாம். யூ கேன் என்ஜாய் ஈவன் போத் மணி ஆல்சோ யூ கேன் ஸ்டார்ட் டு டூ பர்ச்சேசிங் ப்ராடக்ட் ஆல்சோ அப். ஓகே கம் பேக் டு இன்ட்ரோடியூசிங். ஸோ நீங்க ஒரு விஐபி 1 50 நீங்க ஜாயின் பண்ணி நீங்க ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வரனால உங்களுக்கு 40 ringgit. யூ ஹேப்பன் டு பி 5 people நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறீங்க. நல்லா இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோன்னா immediately for 5 people again you are almost making about 140 ringgit. டோட்டலா பண்ணா 200 ringgitல பேஸ் ஆன் அதுல வந்து ஷாப்பிங் மாலுக்கு 12 டைம்ஸ் பை 5 பண்ணாலே 60 டோட்டல் 200 ringgit. யூ see 5 பேர் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாலே you are enjoying of 200 ringgit. இப்ப கம்பெனி வந்து கான்டெஸ்ட் விளையாடுறாங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டே. மேபி உங்க லீடர் சொல்லியிருப்பாங்க, உங்க இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்க நாளைக்கு லாஸ்ட் டே. ஹேப்பன் டு பி நாளைக்கு முடிச்சிட்டீங்கன்னா கம்பெனி வந்து பிட்காயின் மாதிரி ரொஸ்கா காயின்னு வந்து கம்பெனி விளையாக்கி இருக்காங்க. ஓகேங்களா, யாரு 5 பேர் ஃபுல் ஃபிட் பண்ணிட்டீங்களா இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஸோ அவங்களுக்கு கம்பெனி வந்து வேல்யூ ஆஃப் 222 ringgit equals to 69 points based on 80 cents வந்து கம்பெனி வந்து ரிவார்ட் பண்றாங்க கான்டெஸ்ட். ஸோ யூ கேன் என்ஜாய். ஆஃப்டர் 3 months வந்து நீங்க செல் ஆஃப் பண்ணீங்கன்னா யூ ஆல்மோஸ்ட் கெட்டிங் ஆல்மோஸ்ட் அபவுட் 800 to 1000. அது ஃப்ரீ தானுங்க. 5 பேர் நம்ம போட்டலாம். நம்மளுக்கு இன்கம் வேணும், நம்ம 5 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு 200 ringgit வந்துருச்சு. ஆன் டாப் ஆஃப் த கம்பெனி நம்மளுக்கு ஒரு ரிவார்ட் பண்றாங்க 222 equals to 69 points. ஓகேங்களா, ஸோ அது நீங்க 3 months நீங்க செல் ஆஃப் பண்ணீங்கன்னா யூ கெட்டிங் another 800 to 1000. ஓகேங்களா, ஸோ இதை பத்தி மோர் டீடைல்ஸ் வந்து கான்டெஸ்ட் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் உங்களோட லீடர் கேளுங்க. ஓகே, லெட்ஸ் கம் டு த கம்பெனியோட ஃபார்முலேஷன், எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும்னு. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து இதுல ஒண்ணு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 6 விதமான வந்து கான்செப்ட் ஆஃப் லெவல் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த லெவல்ன்றது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்றோம் நார்மல் ஒரு ஸ்டாஃபா. ஸோ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்ம லெவல் பை லெவல் நம்ம அப்டேட் பண்றோம். சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. வந்து கம்பெனி உருவாக்கி விட்டுறதுக்கு ஒரு விஐபி ஃபர்ஸ்ட் விஐபி மெம்பர் வந்துட்டீங்களா உங்களுக்கு 6 விஐபி வரைக்கும் நீங்க யூ ரியலி கேன் மேக் மணி. ஸோ அப்ப என்ன நடக்குதுங்கன்னா, நம்மளோட கேஷ் பாயிண்ட்ல இருந்து ஒவ்வொரு விஐபி நம்மளுக்கு அப்கிரேடிங் நடக்கும்போது அப்கிரேடிங்க, ஸோ விஐபி 1 to விஐபி 2 வந்து கம்பெனி வந்து will be charged about 100 ringgit, VIP 3 to about 250 ringgit, VIP 4 to 500 ringgit, 1005 and goes on about 3000. இல்ல இவ்வளவு நான் காசு கட்டணுமா? நீங்க ஒரு வில்லியும் கட்ட தேவையில்லை. நீங்க 50 வில்லியும் கட்டிட்டு ஃபாலோ த கான்செப்ட் ஆஃப் தி பிசினஸ். ஸோ இது வந்து இதுலயே வந்து கம்பெனி ஓட்டோ சிஸ்டம் ஒன்று இருக்கு, அதை அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு லெவல் ஆஃப் விஐபி கம்பெனியை வந்து உங்களை அப்கிரேட் பண்ணி வச்சிடும். ஓகேங்களா, அந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த காசு நீங்க வெளியாக்க தேவை. நோ நீட் டு கம் எனி சிங்கிள் மணி. ஐ ஜஸ்ட் மேக் ரிமைண்டர், நோ நீட் டு கம் எனி சிங்கிள் மணி. நீங்க 50 போட்டு நீங்க கம்பெனியோட ஃபார்முலேஷன் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். எவ்ரிபடி கெயின் தி இன்கம். ஈவன் நீங்க இன்க்ரீஸ் பண்ணி வருவங்களுக்கும் எவ்ரிபடி வின் வின் சிச்சுவேஷன், எவ்ரிபடி மேக் மணி.
ஓகேங்களா? லெட்ஸ் வி டாக் அபௌட் த கம்பெனியோட ஃபார்முலேஷன். ஓகே, கம்பெனியோட ஃபார்முலேஷன் என்ன சொல்றாங்கன்னா பேஸ்ட் ஆன் 5 பீப்புள்ஸ், 5 பீப்புள். ஓகே, நீங்க ஒரு விஐபி 1 50 வெள்ளி கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க, ரைட்? அப்போ வந்து கம்பெனிக்கு எவ்வளவு, நீங்க 5 பேர்னால நீங்க இன்வெஸ்ட் பண்ணி விட்டனால உங்களுக்கு எவ்வளவு கம்பெனிக்கு நீங்க கொடுத்துட்டீங்க? 250 ringgit. நம்ம ரைட்? ஜும்லா நீலா தஜஹான் பேஸ்ட் ஆன் 5 பீப்புள் 250 ringgit. அப்ப என்ன நடக்குதுங்கன்னா, சோ உங்களுக்கு 40 ringgit ஒரு ஆளுக்கு இருந்து கிடைக்குதுன்னா 5 பீப்புளுக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு? 200 ringgit. Out of 200 ringgitல வந்து கம்பெனி எப்பவுமே 60-40 பிரேக் பண்ணுது. 60 ringgit for your commission tonight, another 40% based on your shopping point. அப்ப ஒரு ஆளுகிட்ட இருந்து உங்களுக்கு 28 வெள்ளி கிடைக்குது based on 40 ringgit. ஓகேங்களா? 40 வெள்ளி இல்ல 28 வெள்ளி, 12 வெள்ளி இங்க போகுது. அது டைம்ஸ் 5 பண்ணாதான் 60 வெள்ளி வருது. ஓகே, அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணா 5 பேர் நீங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணி விட்டீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ஆளுகிட்ட இருந்து 28 5 பேர் மூலமா 140 ringgit வந்து you make money for under the what do you call, under the commission tonight. And your shopping coin, this one is for your shopping. இந்த காசு நீங்க எடுக்க முடியாது, இந்த காசு நீங்க எடுக்க முடியாது. அப்ப என்ன நடக்குதுங்கன்னா, இது எல்லாமே அக்குமுலேஷன் பண்ண பண்ண you only can use for shopping. This money you can withdraw. மினிமம் உங்க வாலெட்ல $100 மேல இருந்தாலே you can start to transfer your money and get back your money. மினிமம் $100, ரைட்? அப்ப என்ன நடக்குதுன்னா, நான் காட்டினேன் தெரியுங்களா, auto upgrade VIPs. That's how the mechanism works. So உங்களுக்கு போதுமான 140 ringgit வந்த கையோட ஆட்டோ சிஸ்டம் கம்பெனி வந்து ஆட்டோவா உங்களுக்கு வந்து VIP 2 ஆக்கி விட்டுரும். பிகாஸ் அவங்க வேண்டியது வந்து 100 ringgit. அப்ப உங்களை ஆட்டோவா அப்டேட் பண்ணி உங்களுக்கு VIP 2 ஆக்கிடும், ரைட்? அப்ப VIP 2 உங்களோட லெவல் 2ல வந்து, சாரி, நீங்க VIP 2 அவனோட இது உங்க லெவல் 2. ஓகே, உங்க லெவல் 2 இது உங்க லெவல் 1. ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நான் அப்படியே ஒன்னொரு கான்செப்ட்ல காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் லெவல். ஏன்னா கம்பெனிக்கு நம்ம கம்பெனிக்கு தான் நம்மளுக்கு 6 லெவல் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நீங்க 5 பேர் நீங்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்க. யூ ஆர் மேக்கிங் about 140. 60 ringgit for shopping coin. Goes to when you upgrade to VIP 2, company 100 ringgit minus off பண்ணிட்டு you become a VIP 2. And your number duplication of referrals become 25 people. இந்த level 2ல இந்த 25 பேர் VIP 2 ஆயிட்டாங்கன்னா, from each of them you are making about 80 ringgit. Out of 80, ஒரு ஆளுகிட்ட இருந்து 56 ringgit times by 25, you are making about 1,400. இது ரெண்டு சம்பவம் பண்ணா 2,000 தெரியுங்களா? So 600 goes to shopping coin and 1,400 is your commission tonight, right? So இது வந்து உங்களோட ரெண்டாவது லெவல். comes to VIP 3, same concept. கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா கம்பெனிக்கு VIP 3ன்றது வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு only they need 250 ringgit மலேசியன் மணி. இங்க போதுமான காசு இருக்குங்களா உங்க கமிஷன்ல? 1,400ல ஆட்டோ சிஸ்டமா இதுல 250 மைனஸ் ஆஃப் பண்ணிட்டு உங்களை VIP 3 ஆக்கிட்டு உங்க தேர்ட் லெவல்ல பாருங்க, இது உங்களுக்கு தேர்ட் லெவல். தேர்ட் லெவல்ல யார் யாரு அந்த டூப்ளிகேஷன் நடந்து 125 பேர் வந்த கையோட எல்லாமே உங்க தேர்ட் லெவல்ல VIP 3 ஆகுறாங்கன்னா, from out of 140 you're almost making money 17,500. another 7,500 is your shopping mall. இப்போ நீங்க தாராளமா ஷாப்பிங் பண்ணலாங்களா? even this both money you can use for shopping, right? so நீங்க தாராளமா ஷாப்பிங் பண்ணலாம். even you can use your hard cash this one. இது நீங்க வார கணக்கில் செய்ய போறீங்களா இல்ல மாச கணக்கு செய்ய போறீங்களா, அது உங்களுக்கு திறமையில இருக்கு. பட் இந்த மெக்கானிசம் வெரி வெரி சிம்பிளான ஒரு மெக்கானிசம். நீங்க நல்லா 2-3 வாட்டி வந்து மீட்டிங் வந்து கேட்டுட்டீங்க, இந்த ஃபார்முலேஷன் பாத்துட்டீங்க. we just follow the formulation, that's it. ஏன்னா இந்த ஜாயின் பண்றவங்க எல்லாம் நம்ம இந்தியன் கம்யூனிட்டி எல்லாமே வெரி வெரி பைனியர். நீங்க நானு வந்து லீடர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வெரி வெரி பைனியர். பிகாஸ் நம்ம தான் இந்தியன்ஸ் வந்து இந்த பிசினஸ்ல இருக்கோம். ஒண்ணு நம்ம மூலியமா தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறோம், சரிங்களா? ஸோ யூ ஆர் வெரி வெரி பிகினர் அண்டர் திஸ் கம்பெனி. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்க நீங்க தாராளமா செய்யலாம். ஓகே, கம் பேக் டு திஸ். ஸோ இந்த VIP 3ல நீங்க பாத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி மேக்கிங் அபவுட் 17,500. நீங்க நல்ல ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஹார்ட் ஒர்க்கா நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, within the third week, first week, second week and third weekல you're making about 70,500. is a proven money, சரிங்களா? almost 25,000 டிவைட் பை பண்ணாலே 17,500. ஓகே, அப்ப என்ன அதே மாதிரி goes to VIP 4, VIP 6, sorry 5 and 6. ஸோ 600 பேரு 3,000 பேரு 15,000 பேரு. ஓகே, இதெல்லாம் முடியாதுன்றதுல இது சாத்தியமா ஆச்சுங்கன்னா
ஆட்டோமேட்டிக்கலி இதெல்லாம் சாத்தியமான விஷயம் தான், ரைட்டுங்களா? ஸோ VIP4 நீங்க அவனுக்கு கம்பெனிக்கு வேண்டியது 500 இந்த 17,000 வந்து மைனஸ் ஆஃப் பண்ணி நீங்க அப்கிரேட் பண்ணிட்டு போகலாம். கம்பெனி ஒண்ணுன்னு வச்சிருக்காங்க, என்னங்கன்னா கம்பெனி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பிவிடும். நீங்க VIP3 வந்தணும், உங்களுக்கு போதுமான 125 பீப்புள் VIP3 லெவல் 3ல VIP3 வந்த கையோட கம்பெனி ஒரு நோட்டிபிகேஷன் வெதர் யூ வாண்ட் டு அக்செப்ட் ஆர் நாட் ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு VIP6க்கு அனுப்பிவிடும். அப்ப VIP6க்குன்னு போகும்போது கம்பெனிக்கு வேண்டிய 3,000 இதுல மைனஸ் ஆஃப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் அனுப்பி உங்களை அப்கிரேட் டு VIP6. அப்ப 15,000 பேருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 26 மில்லியன். வி டோன்ட் டாக் அபவுட் 15,000 பீப்புள்ல. ஓகே, நம்ம ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம பேசிப்போம், ரைட்டுங்களா? இந்த 100 பேரே வந்து இந்த லெவல்ல வரும்போது இதே இன்கம் அவங்க எடுக்கும்போது அவங்க ஓட்டோல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் மூலியமா VIP6 போனாலே ஒரு ஆளுக்கு இருந்து உங்களுக்கு கமிஷன் 2,400. அப்ப அந்த 100 பேரை அப்கிரேட் பண்ணிட்டு வராங்கன்னா VIP6க்கு how much ready out of 2,400 times by 100 240,000 நம்ம நீங்க சம்பாதிச்சிட்டீங்க சீரியஸ்லி. ஸோ அப்படி லெட்ஸ் சே நீங்க பேஸ் ஆன் அப்டேட் பண்ணி போறாங்க கூட நீங்க போகலாம், சரிங்களா? அப்படி கூட ஒரு காமன்ல போகலாம். பட் இந்த லெவல் 3 அண்ட் லெவல் 4ல நம்ம பேசுறது வந்து இது சாத்தியமான விஷயம். இந்த நம்பர் நம்ம முடிச்சிட்டோமா, இந்த நம்பர் இன் பிட்வீன் வந்தாலே நீங்க VIP4ல வந்தாலே ஒரு ஆளுகிட்ட இருந்து நீங்க 400 இங்கே சம்பாதிக்கிறீங்க. அவுட் ஆஃப் 400 ஒரு ஆளுகிட்ட இருந்து 280 யூ ஆர் மேக்கிங் about 175,000. இந்த கான்செப்ட் வீக்லி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் அண்ட் ஃபோர்த் வீக் ஒரே மாசத்துல இந்த நம்பர் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளுக்கு மெம்பரு இன் பிட்வீன்ல விழுந்தாலே போதும். இன் பிட்வீன்ல இந்த பிட்வீன்ல விழுந்துரும். நம்ம நல்லா இந்த கான்செப்ட் பிகாஸ் இது 50 இது லூஸ் பண்றதுக்கு 50 ஒண்ணுமே இல்லை. இவன் அந்த 50 அவங்க ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணாலே they can start doing shopping based on 360 ringgit. அவங்களுக்கு போதுமான வருமானம் இன்கம் இருந்துச்சுன்னா அவங்க ஷாப் பண்ணிட்டு சொந்த காசு கட்டுக்க செய்ய போறாங்க. இல்ல வேணாம், நம்ம பிசினஸ்ல நம்ம ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு அந்த பிசினஸ் பாயிண்ட்லயே நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாம், ஒரு 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 இன்கமும் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த பிளாட்ஃபார்ம். நீங்க தைரியமா நீங்க செய்யலாம், ரைட்? ஓகே, ஸோ திஸ் ஹவ் த மெக்கானிசம் ஒர்க்ல இந்த பிசினஸ்ல. ஸோ இந்த ஃபார்முலேஷன் அப்ப ஓகே இத பாருங்க, இதுதான் கேஷ் அண்ட் ஷாப்பிங் பாயிண்ட்ஸ். நீங்க ஒரு VIP1 ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஈவன் உங்க லாகின் சிஸ்டம்ல எவ்ரிபடி கோட் லாகின் சிஸ்டம் QR கோட் எல்லாமே இருக்கும். அப்ப வந்து உங்க லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, லேயர் 4, லேயர் 5 அண்ட் லேயர் 6 இருக்கும். ஓகே, நீங்க உங்க லேயர் 1 லெட்ஸ் வி டாக் அபௌட் as A. ஓகேங்க, நீங்க ஏ இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டோன்னா ஏ கிட்ட நீங்க எத்தனை பேரு நீங்க ஈவன் 5 பேரோ 10 பேரோ 15 பேரோ 20 பேரோ நம்பர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறீங்க. உங்க டைரக்டா ஒவ்வொரு ஆளுகிட்ட இருந்து நீங்க சம்பாதிக்கிறது 40 ringgit, ரைட்? எப்ப ஏ பி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்களோ பிக்கு அதே மாதிரி தானே போகணுங்க. பி அதே மாதிரி ஏக்கு போகணுமா இல்லைங்களா? ஏன்னா அவங்க தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. அப்ப நீங்க கேட்கக்கூடாது என்னங்க ஏ பி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா எனக்கு கிடைக்கலன்னு. உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா திஸ் த கான்செப்ட். எப்ப ஏ பி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்கன்னா பி வந்து VIP2 ஆகுறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி ஈச் நம்பர்ஸ் ஆஃப் லெவல் 2ல VIP2 ஆகுறவங்களுக்கு உங்களுக்கு 80 ringgit கிடைக்கும், ரைட்? அண்டர்ஸ்டாண்ட்? சோ புரிஞ்சுக்கீங்க. ஏ பி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. பி எப்ப VIP2 ஆகுறாங்களோ எத்தனை B1, B2, B3, B4 எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதே மாதிரி BC இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. சி வந்து எத்தனை VIP3 சி ஆகுறாங்களோ VIP3 உங்க தேர்ட் லெவல் ஆகுறாங்களோ அவங்க கிட்ட இருந்து ஈச் ஆஃப் எவ்ரி ஒன் மெம்பர் கிட்ட இருந்து நீங்க வந்து 200 ringgit நீங்க சம்பாதிக்கிறீங்க. That's how 125 people. Remember நான் சொன்னல முதல் 125 people. இத so that's how the mechanism work. VIP உங்க லெவல் 3 அதே தான் இங்கேயும். அப்ப என்ன நடக்குதுங்கன்னா நீங்க வந்து இங்க சம்பாதிக்கிறீங்க. அப்ப அதே மாதிரி தான் உங்க லெவல் 4ல வந்து எப்ப லெவல் 4ல VIP4 அப்கிரேட் ஆகுறாங்களோ நீங்க சம்பாதிப்பீங்க 400. So goes to 5 and goes to 6. VIP5ல வந்து உங்க லெவல் 5ல VIP5 வரும்போது 1200, VIP6ல வந்து லெவல் 6ல வந்து 2400 இங்கே. இதே தான் எவ்ரி பீப்புள் யார் யார் இன்க்ரீஸ் பண்ணி விடுறீங்களோ அதே மெக்கானிசம் தான் அவங்களுக்கு போவோம். ஸோ இது சிங்கிள் லெவல் கமிஷன். அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது சிங்கிள் லெவல் கமிஷனால உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு விட்டனால அஃப்கோர்ஸ் தே என்ஜாயிங் த கமிஷன். ஆன் டாப் ஆஃப் தட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணது அவங்களுக்கு கிடைக்கணுமா இல்லைங்களா?
ஓகே, அதே மாதிரி கம்பெனி கொடுக்குறாங்க. ஆனா எப்ப இந்த அப்கிரேடிங் ஓடும் போது அந்த அப்கிரேடிங் எவ்ரி மெம்பர் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்கிரேடிங் ஆஃப் விஐபி 2 ஃப்ரம் செகண்ட் லெவல் ஒன்வர்ட்ஸ்ல இருந்து everybody start to enjoying their commission. That's how things work for every each members, right? ஓகே, இது வந்து 10 பேருங்க. நம்ம லீடர் எல்லாம் சொல்லிட்டாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணும்போது நானும் ஒரு பேபி தான் இந்த கம்பெனில, வெரி நியூ. பட் சம்மராதாவோ ஐ மேனேஜ் டு கெட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் த கம்பெனி. ஐ ஸ்டார்ட் டு டு த பிரசன்ட்ல. ஸோ என்ன நடக்குதுங்கன்னா, நான் இந்த கான்செப்ட் போயிட்டேன். 100 10 100 அண்ட் கோ ஃபார் திஸ் நம்பர்ஸ்ல இன் பிட்வீன்ல போயிட்டு இருக்கேன் நான் வந்து. ஸோ ஐ ஆல்மோஸ்ட் கம் டு திஸ், இதோட கூட போயிட்டேன் நான் இந்த ஒரு மாசத்துல. சரிங்களா? ஸோ இது வந்து 10 பேர். ஸோ உங்களை 10 பேர் சொல்லி நான் உங்களை கஷ்டப்படுத்தல. யூ கேன் கோ ஃபார் பேஸ் ஆன் 5 பீப்புள்ஸ் தான், ரைட்? இதுல ஸோ ஓகே, இதுதான் இந்த பிசினஸோட கான்செப்ட்ங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா ப்ளீஸ் கமெண்ட் வித் யுவர் கொஸ்டின்ஸ், ரைட்? ஓகே, லெட் மீ ஓப்பன் த ஓப்பனா தான் இருக்கு நினைக்கிறேன். Can you hear me? இல்ல சாத்திட்டீங்க. சாத்திட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஓகே, ப்ளீஸ் உங்க கொஸ்டின்ஸ். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? தாராளமா கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, இது என்னோட முதல் கேள்வி என்னன்னா, இது மத்தஹாரின்னு சொன்னாங்கல்ல, ஹலோ, மத்தஹாரினா டைரக்டா எத்தனை பேர் போடலாம்னு சொன்னாங்கல்ல? ஆமா. சரி, இப்ப நீங்க கொடுத்த கம்பராஜா வந்து 10 பீப்புளோட போட்டிருக்கீங்க, சரிங்களா? ஓகே. இப்ப வந்து உதாரணத்துக்கு நான் வந்து இன்னும் கூட போயிட்டேன், 10க்கு தாண்டிட்டேன். அப்ப அதுதான் ரீபாயிண்ட் சொல்லி சொன்னாங்கல்ல. ஆமா. இப்ப இந்த போனஸ் வந்து 10 பேர்த்தோட போனஸ் இந்த சாட்ல ஓடுமா? அப்புறம் 11 12 அது எப்படி அந்த வாலெட் அந்த பணம் வந்து இதுலயே போருமா? எப்படி நடக்குதுங்கன்னா, கம்பெனியோட கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 10 வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் 10ன்றது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச். இப்ப நீங்க செகண்ட் 10க்கு போறீங்க, ரைட்டுங்களா? 11ல இருந்து 20க்கு போறீங்க, அது வந்து உங்களோட செகண்ட் பேட்ச் ஆஃப் 10. அப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் 10 முடிச்ச கையோட நீங்க செகண்ட் பேட்ச்க்கு போகும்போது திருப்பி கம்பெனி வந்து ஒரு ரீஎன்ட்ரி கான்செப்ட் வந்து உருவாக்கிட்டு வச்சிருக்காங்க. பிகாஸ் ஐ டோன்ட் மேக் இந்த 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 பிரசன்டேஷன்ல அப்ப ரீஎன்ட்ரி என்னது எல்லாம் உங்களுக்கு ஒன்ஸ் அவங்க ஜாயின் பண்ணனா அவங்க எவ்ரிபடி வில் பி ஸ்டார்ட் டு நோ வாட்ஸ் ரீஎன்ட்ரி எவ்ரிதிங். ஓகே, சின்ஸ் நீங்க கேள்வி கேட்கறதுனால சொல்றேன் நானு. ரீஎன்ட்ரி நடக்கும், ரீஎன்ட்ரி நடக்குது ரீஸ்பான்சர். இப்ப நீங்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு $12 உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு வந்து திருப்பி உங்களுக்கு அந்த $12 கிடைக்கும். 50 அந்த 40 கமிஷன் கிடைக்கும் வித்வுட் டூயிங் நத்திங். சின்ஸ் நீங்க 11க்கு மேல நீங்க சைன் அப் பண்ணும்போது நீங்க எதுக்கு 11ல இருந்து 20 பேர் சைன் பண்றீங்க? உங்களோட மத்தாரி லைனை வந்து ஒண்ணு அதிகமாக்குறதுக்காக, இன்கம் ஒண்ணு கூட எடுக்கிறதுக்காக நீங்க 20 பேருக்கு போறீங்க. வெரி குட் கான்செப்ட், ஃபேண்டாஸ்டிக். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இஸ்பால ப்ரோ கவுண்டரால பார்த்தோம்னா 50 பேர் வேலை செய்வாங்க, 50 பேர் ப்ரோ வேலை செய்வாங்க. ஸோ நீங்க அந்த ப்ரோ கவுண்டரால போகும்போது கம்பெனி ஒரு சிஸ்டம் என்ன வச்சிருக்காங்கன்னா, 11,000 இருந்து 20,000 பேர் வரும்போது அது வந்து செகண்ட் பேட்ச் வரும்போது திருப்பி ஸ்பான்சர் நடக்கும். யாரு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா அவங்களுக்கு திருப்பி கமிஷன் போகும். அதே மாதிரி உங்களுக்கு நடக்கும்போது உங்க கீழே உள்ளவங்க அதே கான்செப்ட்ல போகும்போது உங்களுக்கு அதே கிடைக்கும். அது வி கேனாட் ஸ்டாப் த திங். இப்ப நம்ம 5 பேர் போறோம் இல்ல 10 பேர் போறோம், அது நம்மளோட விருப்பம். பட் நான் நினைக்கிறது நடக்கும்போது கம்பெனி வந்து ஒரு சைனீஸ் கம்யூனிட்டி காஸ்ட் அவங்க சர்க்குலேஷன்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன் தான். உங்க கீழே 100 பேரோ இல்ல 1000 பேர் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்லி இந்த ஒரு மாசத்துல சோ அந்த 1000 பேருக்கு வந்து 100 ரீஎன்ட்ரி நடக்கும். அப்ப யார் யார் அவங்க ஸ்பான்சர் நம்ம இன்கம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ரீஎன்ட்ரின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்கி கம்பெனி வந்து திருப்பி ரீப்ராசஸ் பண்ணி அவங்க கமிஷன் போகும், அவங்க லெவலுக்கு. வெரி ஃபேண்டாஸ்டிக். அதுதான் அந்த கான்செப்ட் ரீஎன்ட்ரிங்கிறது. சோ நீங்க 10க்கு போறீங்களோ இல்ல நீங்க 5க்கு போறீங்களோ அதான் அர்த்தம். ஓகே, அது புரிஞ்சுது. நாம கேட்ட கேள்வி வந்து நீங்க தேங்க்ஸ் இப்போ இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஆனா நான் கேட்டது வந்து இந்த ரீபாயின் வந்துட்டு வாலெட் வந்து இந்த வாலெட்லயே காசு பூந்துருமா இல்ல தனியா பிரிச்சிருவாளாங்க கேட்டேன். இதே வாலெட் தான் பூந்துருங்க. இப்ப என்ன தெரியுங்களா, இப்ப நான் 10 முடிச்சிட்டேன்.
ஓ இந்த வாலெட்லயே பூந்துரும் அந்த காசும். ஆமா எல்லாம் உங்களோட ஓகே வாலெட் ஓகே தான். ஓகே. நான் நினைச்சேன் ரீபாண்ட் வந்ததுனால அது தனியா பிரிச்சிருவாங்களான்னு நினைச்சேன். இல்ல 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 நீங்க கேள்வி இல்ல கேட்டனால எனக்கு ஓகே புரிய தேங்க்யூ. புரிய வைக்கனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். அதான் சரி சந்தோஷம். நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகே டாக்டர், Yeah. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. லெட்ஸ் Yeah, சே please. இப்போ வந்து நம்ம என்னோட கான்செப்ட் வந்து எப்படின்னா, நான் வந்து 5 பேர் மட்டும் ஸ்பான்சர் பண்ணிட்டு டைரக்ட் ஸ்பான்சர். இப்ப எக்ஸ்ட்ரா வேற ஆள் எனக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஐ டோன்ட் டு டைரக்ட் ஸ்பான்சர். நான் வந்து என்னோட எனக்கு கீழே உள்ள என்னோட டவுன்லைனுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்றேன், தப்பா பண்றேன்னா முடியுமா உங்களுக்கு? முடியும். அது உங்களோட மெக்கானிசம் ஆஃப் த டீம் ஒர்க். நீங்க போறீங்க. பட் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, we are helping them. ஆனா நம்ம அவங்களுக்கு வந்து ஆளு சேர்க்கிற பிசினஸ் அவங்க மைண்ட் ஸ்டான்ஸ் போக முடியாது. நம்ம லீடர் எப்போது ஹெல்ப் பண்றாங்க அந்த மாதிரி நினைக்கூடாது. ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கு. இப்போ என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. பட் யூ நீட் டு பி ஹார்ட் ஒர்க் பீட்ல. அப்போ வந்து எஸ் டோன்ட் பி டிபெண்டன்ஸ்ல. கரெக்ட். தேங்க்ஸ் ரொம்ப நன்றி. ஓகே அதுல நான் கொஞ்சம் தமா பண்ணிக்கிறேன். ஓகே லெட்ஸ் சே அவங்க வந்து உங்களோட பார்ட்னர் வந்து 2 பேர் போட்டாங்க, 3வது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது வந்து நீங்க ஹெல்ப் பண்ணலாம், தாராளமா ஹெல்ப் பண்ணலாம். வேணா அவங்களுக்கு வர்றப்ப அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அவங்க ரன் பண்றதுக்கு இது வந்து கொஞ்சம் எல்லா சிஸ்டம்ல கொண்டு போறப்ப ஹெல்பிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ லெட்ஸ் சே ஒரு 1 2 3 போட்டுருவாங்க, 4வது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, யாருன்னு தெரியல. அந்த பிரேக் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க, ஓகே நான் முதல்ல உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் அந்த 5வது அவங்க தெரியுவாங்க. அதாவது அப்லைன் வந்து ஹெல்ப் பண்ணலாம், டவுன்லைனுக்கு அப்லைன் வந்து ஹெல்ப் பண்ணலாம். உண்மைங்களா? பண்ணலாம். ஓகே 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 சார். அந்த கான்செப்ட் ஆக்சுவலி ஏன் நான் கேட்கறேன்னா மிஸ்டர் டாக்டர் ரூபன், ஏன்னா அது நீங்க சொன்னீங்களா டீம் ஒர்க்னு, ஸோ அதுதான் நான் கேட்டேன். கண்டிப்பாக இப்போ டீம் உங்க டீம் தானே நீங்க பில்ட் பண்றீங்க. எண்ட் ஆஃப் தி டே வந்து பிகாஸ் on top of that நீங்க இன்கம் இருக்கு, நீங்க மேக் them to be earning making money also. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தப்பு கிடையாது. பட் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அது மேக் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட எஃபர்ட் வந்து ஜஸ்ட் நத்திங்கா போகக்கூடாது. டிஸ்அட்வான்டேஜா இருக்க கூடாது. அது ஒண்ணு இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே குரூப்பா ஒரு டீம் உற்பத்தி ஆக்கிற வச்சிருக்கலாம், ஒரு 5 பேருன்னு. சோ இப்ப அந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்ப் பண்றதுல தப்பு இல்ல தானே? தாராளமா தப்பே கிடையாது. இப்போ நீங்க இப்ப அவங்க ஃபைன் அவுட் பண்ணிட்டு ஏதாச்சும் கடைசியில ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு வச்சுங்களா, அதுல ஏதாச்சும் சபோ பண்ண முடியுமான்னு கேக்குறேன். அதுக்குதான். இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஏன்னா எவ்ரிபடி காட் தேர் ஓன் இன்வைட் கோட். சோ இன்வைட் கோட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இன்வைட் பண்ணதுதான். லேட்டா பார்ட் வந்து இல்ல. சோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம இந்தியன் மைனாரிட்டி இருக்குனால ஏதோ நம்ம கம்பெனில பேசி ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அது கன்ஃபார்மா இல்லையா நம்ம முடியாது. ஓகேங்களா? சோ I just friendly tell you la. So அந்த first 5 பேர் நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர் நீங்க போட்டீங்கன்னா definitely you going to be control your first layer and second layer. இந்த லேயர்ல உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா யார் உங்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி டாக்டர். Thank you. ஏதாவது கேள்வி இருக்கீங்களா? நல்லா செய்யுங்க. ஆக்சுவலி இது நல்ல ஒரு கான்செப்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து வெரி நியூ. ஸோ நத்திங் டு பி வரிட். சில கேள்விலாம் வந்துச்சு, இந்த கம்பெனி லாஸ்ட் லாங் பண்ணுமா அப்படி இப்படின்னு. அப்படிலாம் நீங்க கவலைப்படாதீங்க. பிகாஸ் இட்ஸ் மலேசியன் கம்பெனி அண்ட் ஓனர் ஆல்சோ இஸ் மலேசியன். ஸோ நிறைய செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்ட் செலவு பண்ணி இந்த சிஸ்டம் அப்டேட் பண்றாங்க. ஸோ நம்ம செய்யறோமோ இல்லையோ இந்த கான்செப்ட் கண்டிப்பா மார்க்கெட்ல அதிகமா போகும். இந்தியன்ஸ் நம்ம தான் நம்பர்ஸ்ல இருக்கும். ஸோ நம்ம போடுற விதைய அந்த விதைய நம்ம போட்டு நம்ம மூலியமா நிறைய பேருக்கு மீன் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நான் எதிர்பார்க்கறது. ஸோ அதனாலதான் நான் இந்தியன்ஸ் அட்லீஸ்ட் எவ்வளவு ஃபாஸ்டா ஒரு 3 months ஒரு பெரிய ஹியூஜ் ஆஃப் நம்பர்ஸ் காட்டிட்டு ஈவன் திஸ் பிசினஸ் கேன் ப்ரோமோட் டு ஓவர்சீஸ். அட் தி மொமெண்ட் சிங்கப்பூர்ல நம்ம மெர்ச்சன்டைஸ் பண்ணிட்டாங்க இந்த ஷாங்கிங் கம்பெனி, ஈவன் இந்தோனேஷியா ஆல்சோ. ஸோ நம்ம இந்தியா மார்க்கெட்ல போலங்க. So we just waiting another 3 to 6 months time la தத்தோ சொல்லிட்டாரு. We need to be penetrated to India market. அப்ப எல்லாத்துக்கும் நம்ம மெம்பர் எல்லாமே சம்ரதோ எல்லாமே நெட்வொர்க் இந்தியால கான்டாக்ட் இருக்கு. ஸோ தாராளமா நம்ம சொல்லி தேவையில்ல இந்தியாவோட கான்டாக்ட் ஹவு ஹியூஜ் ஆஃப் மார்க்கெட்ஸ். ஸோ இது ஒரு பெரிய அந்த லெவல்ல நீங்க யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னா 100% இதே கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் தான் அங்க போகுது. பிகாஸ் ஆல் அண்டர் இ-காமர்ஸ்.
இது எல்லாமே இது ஒரு MLM அது வந்து கான்செப்ட் நத்திங்க. இதே பிளாட்ஃபார்ம் தான் அங்கேயும் உருவாக்க போறாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் தான் இது ஷாப்பிங் பண்ற பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல மெம்பர் ஆயிட்டு தே மேக்கிங் மணி. ஸோ இது இப்போ EMCO டைம்ல வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு ஜஸ்ட் ஃபாலோ த வாட் த கான்செப்ட் உங்களோட ரெஃபரன்ஸ் லீடர் சொல்றாங்க அது கேட்டாலே நீங்க வீட்டிலே இருந்துட்டு சம்பாதிச்சல். இட்ஸ் அ ப்ரூவன், எக்ஸாக்ட்லி ப்ரூவன். ரைட்? ஓகே டாக்டர், இது நீங்க இப்போ செஞ்ச ஸ்லைட் வந்து நல்லா அருமையா இருக்குது. இது வந்து PDF வெளியாக்க முடியுங்களா? PDFலயும் இருக்கு, பவர் பாயிண்ட்ல இருக்கு. இல்ல இன்னும் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லையா. PDF எங்க யாருக்கிட்ட வச்சிருக்காங்க? உங்க லீடர் கிட்ட இருக்கு. லீடருக்கு அனுப்பு இல்லையா? லீடரு மிஸ்டர் ஷானை தான் கேட்கணும். உங்க லீடர் கிட்ட தயவு செஞ்சு கேளுங்க. எங்க லீடர் மிஸ்டர் ஷான் தான் அங்கதான் இருக்காரு. அங்கதான் இருக்கேன். நீங்க இப்ப கேட்டாதான் நான் அனுப்ப முடியும். சோ நம்ம எல்லாம் ஒரு கடவுளே. no problem. ஏன்னா குரூப்ல நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வீடியோ அனுப்பியிருக்கோம். ஸோ PDF வந்து யாரு கேட்கறாங்களோ அவங்க தான் கொடுக்குறோம். ஸோ அதனாலதான் நீங்க கேட்டீங்க, இப்ப நான் அனுப்புறேன் கொஞ்சம் செஞ்சுல. ஏன்னா கம்பெனி இது நம்மளுக்காக நான் உருவாக்கி விட்டேன். எண்ட் அப் வந்து கம்பெனி வந்து they are so happy about this slide. ஒன்னு நான் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். கம்பெனியோட போட்டோ few things எல்லாம் நான் ஒன்னு அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஒன்னு அப்கிரேட் பண்ண மாதிரி நான் புது ஸ்லைட்லாம் உங்களுக்கு நான் தரேன். சோ உங்களுக்கு இது வேணும்னா உங்க லீடருக்கு பாஸ் ஆமா, ஏன்னா இது வந்து நீங்க செஞ்சது வந்து ஈஸியா இருக்கு. கரெக்ட், thank you. கம்பெனி செஞ்சதோட நீங்க செஞ்ச ஸ்லைட் ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, சோ கம்பெனி கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கு, அதனால தான். ஆமா, அதனால தான். ரெண்டாவது ஓகே, thank you. another one thing, நீங்க தாராளமா உங்க மெலே மார்க்கெட் நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒண்ணு மெலே மார்க்கெட் ஒண்ணு இந்த பிசினஸ் ஒண்ணு ஜாயின் பண்ணல. சைனீஸ் இருக்காங்க, சைனீஸ் க்ளோஸ் டு மலேசியன்ஸா இந்தியன்ஸா ஒரு லெவல் நம்பர்ஸ் தான் இருக்கும், few hundred தான் இருக்கும். பட் மெலே வந்து we can say as a numbers நினைக்கிறேன் ஒரு 20-10 பேர் கூட தாண்டி இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல மெலேஸ். ஸோ மெலே மார்க்கெட் எல்லாத்துக்கும் தெரியும் மெஜாரிட்டி யார் இருக்காங்கன்னு. அதுவும் தக்கிங் மலேசியா அவங்க தான். நம்ம இந்த பிசினஸ் கூட்டிட்டு வரல. கண்டிப்பா அவங்க லீடருக்கு வந்து ஒரு மெலே மார்க்கெட் வந்து ஒரு அற்புதமான மார்க்கெட் இருக்கும். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ப்ரூவன் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு VIP 3க்கு வந்துட்டு ஒரு ப்ரூவன் காட்டிட்டு then you all can start to approach your people. இவன் நீங்க இப்போ நீங்க சைன் பண்ணி அப்ரோச் பண்ணி கூப்பிடலாம். தென் மெலேயோட மீட்டிங் வந்து ஒன்லி சண்டேஸ்ல, ரைட்? ஸோ நீங்க அந்த மாதிரி பிளானிங் தான் ப்ளீஸ் டிஸ்கஸ் வித் யுவர் ரெஃபரன்ஸ் லீடர். ஓகே, இப்ப மெலேஸ் வந்து என்னோட குரூப் ஓரளவு ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னா நீங்க தனியா பாசமணி சேனல்ல ஜூம் நடத்த முடியுமா? தாராளமா செய்யலாம். ஓகே, குட். சரி. அதுக்குன்னு ஒரு லீடர் இருக்காங்க நம்ம கிட்ட. நானும் லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்களுக்கெல்லாம் நீங்க தானே லீடர், ஜூம் லீடரே நீங்க தானே. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல நீங்களா வருவாங்க தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டாக்டர் ஒரு கேள்வி டாக்டர். ப்ளீஸ் மிஸ்டர் நாதன். டாக்டர் இப்போ வந்து ஸ்பான்சர்ல வந்து நம்ம சொல்றோம், இப்போ வந்து 5 people நம்ம ஸ்பான்சர் பண்றோம். And then once we sponsor the 5 people, அவங்க வந்து 50 ringgit கட்டி VIP ஆயிட்டாங்க. ஸோ நம்மளோட கமிஷன் டூனாயில வந்து 140 ringgit இருக்கு, ஓகேங்களா? தென் 140னாக்கா இஸ் இட் auto upgrade by the company? They deduct the 100 and then we become the VIP 2. Is it necessary that 25 people sponsor இருந்தா தான் நம்ம VIP 2 ஆக முடியுமா? Okay, very good question. Then it goes on to the other VIP 1, VIP 2, 3 and 4 and 5. Okay, very good question sir. Okay, என்ன நடக்குதுன்னா நீங்க 5 பேர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விட்டீங்க, am I right? So of course you are getting about 200 ringgit. After 200 ringgit, sorry, you are getting about 140. So company வந்து auto system வச்சிருக்கு to be upgrade to VIP 2. நீங்க 4 பேர் சைன் பண்ணாலே உங்களுக்கு போதுமான enough money to be upgrade to VIP 2. Since you are talking about 5 people, so உங்களுக்கு 140 ringgit கிடைக்குது. I'm talking about cash money. We don't talk about the cash shopping coin. So இந்த amount நம்ம பார்த்துட்டாலே இப்போதைக்கு வந்து நம்ம மேனுவலி வந்து என்ன செய்யணும்னா சிஸ்டம்ல போயிட்டு அவங்க லாகின் சிஸ்டம்ல போயிட்டு VIP 2 நீங்க அப்கிரேட் பண்ணணும்.
ஆஃப்டர் த சிஸ்டம் விஐபி மால் அப்டேட் பண்ண கையோட இது எல்லாமே ஓட்டோ சிஸ்டமா ஓடிடும். ஸோ போதுமான என்ன நடக்குதுங்கன்னா உங்க கேள்விக்கு தான் வர. ஸோ போதுமான $100 மேல வந்தோம் ஓட்டோவா உங்களை அப்டேட் பண்ணிடும், கம்பெனி உங்களை அப்டேட் பண்ணி வச்சிடும். இப்போ நம்ம மேனுவலி we need to be press go to my VIP, go to VIP2, we need to be click manually at the moment. ஈவன் நீங்களும் சரி உங்க வரப்போற மெம்பரும் சரி until சிஸ்டம் அப்டேட் பண்ற வரைக்கும். சிஸ்டம் அப்டேட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குன்னா இதுல வந்து மினிமம் ஆஃப் அமௌண்ட் வந்த கையோட ஓட்டோவா உங்களை அப்டேட் பண்ணிக்கும். Wants to be VIP2, not necessary we have to wait for 25 people. So automatically நீங்க வந்து ஒரு நம்பர்ஸ் இருக்கு. நான் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் நம்ம இந்தியன் டீமுக்கு நான் ஃபாஸ்ட் ட்ராக் கான்செப்ட் வச்சிருக்கேன். அந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து this how the mechanism work. You see நீங்க ஒரு VIP2 ஆயிட்டீங்க. You see நீங்க ஒரு VIP2 ஆயிட்டீங்க, கம்பெனிக்கு வேண்டியது 100 வெள்ளி ரைட்டுங்களா? அப்ப உங்களுக்கு 4 பேரு நீங்க மினிமம் சைன் பண்ணாலே you are making about 112 ringgit. ஸோ கம்பெனிக்கு வேண்டியது 100 ringgitனால உங்களுக்கு VIP2 ஆக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப of course you go for 5 people. When the time you are going to upgrade your VIP3, ஓகேங்களா, கம்பெனிக்கு வேண்டியது 250 ringgit. ஆமா ரைட் ரைட்டுங்களா? அப்ப என்ன நடக்குது? ஸோ ஃபாஸ்ட் ட்ராக்னால நம்ம வந்து என்ன பிளான் பண்ணிருக்கோங்களா, not necessary we have to wait for 125 people, then only need to be upgrade for VIP3. Even உங்களோட செகண்ட் லெவல், you see your second level, I'm talking remember A B, உங்களோட B ல வந்து மினிமம் எத்தனை பேரு, மினிமம் 3 VIPs நீங்க அப்கிரேட் பண்ணாலே, அவங்கள அப்கிரேட் பண்ண வச்சாலே automatically and plus sign up with 2 member or 4 member. இது வந்து நான் மினிமம் 2 போட்டிருக்கேன். ஆக்சுவலி வந்து நீங்க 3 VIP ஆக்கலாம் இல்ல 4 VIP கூட ஆக்கலாம். rather than you go for new member, unless you go for this concept, 4 new member and 2 VIP in your level 2 is enough money ready to upgrade for your VIP3. And then when numbers coming in your level 3 125 people வரைக்கும் வரும்போது you already be in VIP3 and you are enjoying the money the same time. அவங்க VIP3 வரும்போது you are enjoying the 17,000 you got. அப்பனா first weekல இல்ல 3 days 4 days நீங்க VIP3 ஆயிருவீங்க. இப்போ நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்க 5 பேர் சைன் பண்ணிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கலி நீங்க VIP2 ஆயிருவீங்க. So to become VIP3 நீங்க வந்து ஒரு 4 பேர் சைன் அப் பண்ணிட்டு உங்களோட செகண்ட் லெவல் A இன்ட்ரூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த A உள்ளவங்க வந்து B இன்ட்ரூஸ் பண்ண சொல்லுவீங்க. B வந்து VIP2 ஒரு 2 பேர் நீங்க ஆக்கினாலே you are enough permission ready to upgrade. So அப்ப அந்த ஒரு வாரத்துல நீங்க VIP3 ஆயிருவீங்க. Just wait for the level 3 ல எல்லாருமே monitoring your people ல, ஓகேங்களா, monitoring பண்ணிட்டு so until you get your level 3 commission. Okay doctor, thank you very much. ஆக்சுவலி நான் இது வந்து ஃபர்ஸ்ட் நான் பேச இதெல்லாம் வந்து பிகாஸ் இப்போ நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா கமிங் வெனஸ்டே ஆர் டுமாரோ லேட்டர் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். யார் யார் VIP2 ஆயிட்டாங்களோ we going to be a short discussion not about the company, only for marketing plan, how to upgrade அவங்களோட சிஸ்டம் தகுந்த மாதிரி ஒன்று எத்தனை பேர் தேவைப்படுது க்ளோஸ் மானிட்டர் பண்ணிட்டு we want everybody to reach to the VIP3 the same time to make within only எத்தனை வாரத்துல இந்த 17,000 ரீச் பண்றதுக்கு I'm going to be invite for one VIP2. I mean, those who already become a VIP2, right? So I will inform to leader and Gurukula Paranga and please join for the meeting tomorrow or Wednesday or Mathyana board for discussions, sir. Okay, doctor. Thank you very much. Thank you, sir. Yes, I mean, the one only for the VIP2. Yes, only for VIP2 and VIP3. VIP3, VIP2 above lah. Yes, VIP2 above. Yeah. Yes, Namita, you got any questions? Thank you, sir. Thank you, sir. Yes, Miss Navita. You got any questions? Okay. Thank you.
ஓகே சார். ஓகே, ஏதாவது கேள்வி இருக்கீங்க? வணக்கம். பேசலாமா? மிஸ்டர் எல்கே குணா சொல்லுங்க சார். இல்ல சார், வேற யாரோ கேக்குறாங்க சார். விஜய் விஜய் சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். மிஸ்டர் விஜய். எஸ், நம்ம லீடர் சூப்பர் லீடர். வாழ்த்துக்கள். थैंक यू மிஸ்டர் ரூபன். சோ எல்லாத்துக்கும் என்னன்னா, இது ஒரு அருமையான ஒரு பிசினஸ். ஓகேயா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் இறங்கி சொல்லி கொடுங்க. மீன் எப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டோரி. எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குளத்துல மீன் பிடிச்சி கொடுத்தா அது வேற, மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா அதோட லெவலே வேற. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க. ஸோ ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தோமா அவங்க அதை கற்றுக்கிட்டு அவங்களும் அதை பலன் அடைவாங்க. ஸோ நம்ம எப்படி நம்ம இறங்கி வேலை செய்யணுமோ அதே மாதிரி நம்ம ஈச் ஆஃப் எல்லாத்தையும் லீடர்ஸ் ஆக்கி நான் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டினா என்ன ஆகும்னா, அவங்க ஊனமாயிருவாங்க. நம்மளே அவங்க ஊனமா ஆக்குற மாதிரி இருக்கும். அவங்க சீக்கிரம் கற்றுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம அவங்க சம்பாதிக்க கற்றுக் கொடுத்து நம்ம இறங்கி வேலை செஞ்சு, ஸோ நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி நியூ கமர்ஸ் நிறைய கற்றுக்குங்க. நிறைய விஷயம் இருக்கு, இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஓகேயா? ஸோ ரூபன் சொன்ன மாதிரி லெவல் 2 லெவல் 3 வர்றப்பனா நம்ம நிறைய விஷயம் இருக்காங்க நிறையா. ஸோ ஏன்னா இங்க பணம் நிறைய கொட்டி போய் கிடக்குதுங்க. ஆக்சுவலி உண்மையில நானா பாக்குறப்ப ஏனோ தான் வந்தேன். ஸோ பாக்குறப்ப நல்லா டீப்பா பாக்குறப்ப பணம் நிறைய இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி அள்ள போறோம் அது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா நான் உங்க குரூப் நாளாடி கூட ஏதாச்சும் ஹெல்ப்னா கேளுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யறோம் எல்லாத்தையும். தேங்க்யூ பிரதர் விஜய். நல்லா அருமையா சொன்னாரு. ஸோ நம்ம மீன் அவங்களுக்கு ஊட்ட போறோங்களா, இல்ல மீன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களா, அவங்களே சொந்தமா மீன் பிடிச்சி அவங்களே அவங்களுக்கு என்ன ரீச் பண்ண போறோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கான்செப்ட் சொல்லி கொடுத்து நம்ம செய்ய போறோமோ ஸோ நம்ம கிட்ட தான் இருக்கு. நல்லா அருமையா ஒரு விஷயத்த சொன்னாரு. தேங்க்யூ. ஏதோ கேள்வி இருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா கேள்வி இருந்தா மண்டே வெனஸ்டே கேட்டுக்குவோம். ஓகே சார். தேங்க் யூ so much எல்லாத்துக்கும். ஓகே, தேங்க் யூ. சோ தேங்க்ஸ் சார். ஓகே, எக்ஸாக்ட்லி மணி 10 ஆயிடுச்சு. ஒரு ஹவர் ஆயிடுச்சு. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா இவ்வளவு நேரம் எங்களுக்கு சிரமப்படாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நீங்க சிரமப்படாம உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நம்ம எல்லாம் வளரணும்னு சொல்லி நீங்க இவ்வளவு இது பண்றீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு தான் முதல் நன்றி. உங்களுக்கு உங்க சப்போர்ட் இல்லாம நான் இல்ல கண்டிப்பா. சோ ஒன்னு நியூ மெம்பர் எல்லாம் கூட்டிட்டு போங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி லீடர்ஸ். எனி உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தா ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் டு பி ஷேர். சோ நம்ம எல்லாமே லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கறனால we try to be upgrade. சரிங்களா? நாளைக்கு நான் தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு நான் VIP 3 ஆயிருவேன் மிஸ்டர் ரூபன். வாழ்த்துக்கள். VIP 3 யாரு சேலஞ்ச் பண்றா? சரியா போட்டி. நம்ம லீடர் தான் கேட்கணும் யாரு சேலஞ்ச் பண்றாங்க. இது நம்ம குரூப்ல தனியா குரூப்ல பேசிடுவோம். ஹெல்தி சேலஞ்சஸ்லாம். வெரி குட். சோ மிஸ்டர் விஜய் இப்பதான் ஜாயின் பண்ணி ஐ திங்க் நாட் கோயிங் டு பி 1 month. ஐ திங்க் about 2 to 3 weeks தான். சோ பயங்கரமா 2 weeks. மிஸ்டர் விஜய் 13 நாள் 13 நாள். ஒன்னு 2 வாரம் நம்ம சொல்லல. சோ 13 நாள் இப்ப VIP 3 வர லெவலுக்கு வந்துட்டாரு. சோ அவருக்கே ஆல்மோஸ்ட் இந்த நம்பர்ஸ் வந்துட்டாரு. அவர் சோ ஆல்மோஸ்ட் ரீச் டு இன்கம்ஸ்ல. சோ அவரோட பிளாட்ஃபார்ம் வெரி குட். அவர் நல்லா மானிட்டர் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆள் ஜாயின் பண்றவங்களும் தாராளமா செய்யலாம். இந்த VIP 3 வரைக்கும் நீங்க ஒரு மானிட்டரிங் பண்ணாலே உங்க டீமா போதும். we don't go for 600,000. இந்த டீம் இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அது 1000 ஆயிரும் ஆட்டோமேட்டிக். வெரி குட். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மிஸ்டர். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான். கண்டிப்பா எல்லாம் கீழே இறங்கி வேலை செஞ்சோமா உண்மையில ஹெல்ப் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுமா. ஸோ அவங்களும் சம்பாதிக்க வைக்கலாம், நம்மளும் சம்பாதிக்கலாம். அதை முதல்ல அன்னைக்கே சொன்னல, 10 வீட்டு வேலைக்கு ஏற்றி வச்சா நம்ம வீடு தானா ஏரியும்னு சொன்னல. ஆமா, அதுதான் கண்டிப்பா. நல்லா இந்த கான்செப்ட் திருப்பி பார்த்துட்டு திருப்பி 2-3 வாட்டி மீட்டிங் கிளியர் பிக்சர் கேட்டுட்டு உங்களுக்கு வந்த லீடர் கிட்ட ரெஃபரன்ஸ் அவர் என்ன சொல்றாரோ கண்டிப்பா ஒரு லீடர் சொல்லும் போது
கண்டிப்பா ஒரு நல்ல பாதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த பிசினஸ் பிளாட்ஃபார்ம் புரிஞ்சுக்கிங்க, இதோட என்ன உண்மையான ஒரு மெக்கானிசம் பிசினஸ்னு. இதை புரிஞ்சிருச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் ஸ்டார்ட் டு டு தி டிஃபரன்ஸ், ரைட்? Anyway, thank you for everyone to join the meeting. So மீண்டும் Wednesday மீட் பண்ணலாம். Those who are VIP too, please remind to all the leaders. So நம்ம தனி ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் பண்ண போறோம், மார்க்கெட்டிங் மீட்டிங்க்கு. I personally invite the group. Okay, right? Okay, sir. Thank you. Thank you. Thank you very much. Thank you very much, Dr. Ruben. Thank you very much. Thank you, Doctor. Thank you, sir. And Thank good you, night. sir. Good night. Thank Good you night to to everyone. everyone. Thank you. Thank you, sir. Bye. Peter, thank you very much for joining. Thank you, sir. Thank you, sir. Thank you. Okay, good night, doctor. Good night, sir. Thank you. ரெக்கார்ட் வச்சிருங்க. ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுங்க.